ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டொமேட்டோ பேஸ் பண்ணி பண்ணுறதுனால டொமேட்டோ ரசம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நிறைய டொமேட்டோ ஆட் பண்ணுறதுனால புளியும் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் இது டொமேட்டோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டொமேட்டோவை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்தில் இந்த தக்காளியோட தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதை போட்டுக்கலாம். அதோடையே புளித்தண்ணியை கொஞ்சம் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் புளித்தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். புளித்தண்ணி வந்து ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி புளித்தண்ணி இருக்கும். இதை வந்து இந்த டொமேட்டோ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதோடையே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதோட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக. ஏன் சேர்க்கணும், இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இது அடுப்பில் வச்சாச்சு. இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ரசம் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சால்ட் ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயும் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவும் தாளிக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கடுகு, ஒரு சின்ன பீஸ் காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தாளிப்பை வந்து இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர மாதிரி வந்தோடனே இதோட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பை ஆட் பண்ணியாச்சு. இதோட ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சுவையான ரசம் ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.